இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான தேவனுக்கு முதலாவது நான் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். அடுத்தது சபையின் பொறுப்பாளர்களுக்கும் போதுகிறமா எல்லாருக்காகவும் உங்க எல்லாருக்கும் கூட நான் நன்றி சொல்றேன். உண்மையிலே நான் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். எப்படி சொன்னாலும் அப்படிதான் இல்லையா? அவர் நல்லவரா இருக்கிறதுனால அவர் கிருபை எப்பவுமே நமக்கு இருக்கு. நம்ம மேல அவர் கிருபை இருக்கிறதுனால அவர் எப்பவுமே நல்லவரா இருக்கிறார். வாழ்க்கையில என்ன ஏற்ற தாழ்வுகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போனாலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒருத்தருக்கு இவங்க ஒருத்தருக்கு அப்படி இல்லை, எல்லாருக்குமே அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான குட்டி பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த பல வரப்போகிற தலைமுறைகள் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெரியவங்க வயதாக ஆக அடுத்தது என்ன வரணும்? அடுத்து எப்படி இந்த வாழை கண்ணுக்கு அது பெருசா வளர்ந்து அது கொலை தள்ளி விடும்போது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கணு அது முளைச்சி வந்துட்டே இருக்கும், வாழையடி வாழையாக. அதே போல தேவன் இந்த திருச்சபையை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவங்க நாங்க எல்லாம் ஒரு கிளாப் பண்றோம். தொடர்ந்து வரணும் நீங்க, சரிங்களா? நீங்க எல்லாம் தொடர்ந்து வரணும். வண்டி வருதோ வரலையோ நீங்க வரணும். வருவீங்களா? எத்தனை பேர் அப்படி வருவேன் நானே வருவேன்னு சொல்றவங்க யாரெல்லாம்? வெரி குட், வெரி குட். உங்க கையெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கா. கை கீழே போட்டுக்கோங்க. உங்க கையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். என் பிள்ளை நான் வருவேன்னு சொல்லி அது கையை தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷமாய் உங்களை பார்க்கிறார். ஸோ இன்றைய நாளிலே தேவன் என்ன சொல்லலாம் அப்படி சொல்லி நான் யோசித்த போது, தேவனுடைய சித்தம் என்னது? தேவனுடைய, பெரியவங்க சொல்லலாமா? தேவனுடைய சித்தம் அது என்ன, எப்படி அப்படின்றத கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6:9. இது நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி தான். நீங்க எடுத்த உடனே பார்த்த உடனே உங்க முகத்துல பாருங்க ஒரு சந்தோஷம் வரப்போகுது. நம்ம இந்த ஜெபத்தை எப்போ ஒரு வாட்டி சொல்றோமா? வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்றோமா? அப்புறம் டெய்லி சொல்றோம். டெய்லி யாரெல்லாம் சொல்றோம்? நீங்க கை தூக்க வேண்டாம். ஆனா இத இன்னொரு விதமா சொல்லுவாங்க. இதுக்கு பரமண்டல ஜபம்ன்ற ஒரு பெயர் இருக்கு. இன்னொன்னு குடும்ப ஜபம். நாம எல்லாம் யாருடைய குடும்பத்துல இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய குடும்பத்தின் அங்கமா இருக்கிறோம். நீங்க பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், படித்தவரோ படிக்காதவரோ, எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தின் அங்கமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஒரு சிலர் நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லும் போது, எங்க குடும்பம் இந்த ஊர்ல அவ்வளவா தெரியாதுங்க, யாருக்குமே என்னது எங்க குடும்பத்தை பத்தி தெரியாது. இல்ல ஒரு சிலர் சொல்லுவோம், நாங்க பெரிய குடும்பங்க, எங்க ஊர்லயே நாங்க பெரிய குடும்பங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? ஒரு பின்னணியம் இருக்குது இந்த குடும்பத்திலே தான். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு குடும்பம், அது தேவனுடைய குடும்பம். அந்த குடும்பத்துல நீங்களும் நானும் எல்லாருமே அங்கமா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? நமக்கு அதற்கு தகுதியே இல்லை, நாம் அதற்கு பாத்திரமே இல்லை. ஆனாலும் தேவன் தன்னுடைய மிகப்பெரிய இரக்கத்தினாலும் தயவினாலும்
அவருடைய சித்தத்தினாலும் உங்களையும் என்னையும் அவருடைய குடும்பத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே உங்களை பங்காக்கி இருக்கிறார். அதற்கு அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தினார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் காசுதான் இல்லையா? காசு இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே, எந்த கடவுளாவது அது மாதிரி செய்ய முடியுமா? செய்திருக்கிறார்களா? கிடையாது இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உன்னதத்தை, மகிமையை, அவருடைய ராஜத்துவத்தை, கர்த்தத்துவத்தை அவர் எல்லாவற்றையும் விட்டு உன்னை போல என்னை போல ஒரு குழந்தையாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். காரணம் நம்மளை ரட்சிப்பதற்காக, தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மளை சேர்ப்பதற்காக. அதுதான் பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. எடுத்த அந்த மத்தேயு 6:9 ஒரு வரி நாம சொல்றோம் இல்லையா? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறு போல பூமியிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. நாம இங்க யாருமே நான் வேஸ்டா இந்த பூமியில இருக்கிறேங்க, ஏதோ தெரியாம எங்க அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, இல்ல நானு அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல நான் பிறந்துட்டேனா, என்ன தவிட்டுக்கு வாங்கினாங்களா, இப்படி என்னென்னமோ கதைலாம் சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்களா இல்லையா? நீ எங்க வீட்லயே பிறக்கல, உன்னை நான் என்ன பண்ணேன், தவிட்டுக்கு வாங்கினேன், இல்ல அங்க போனவங்க உன்னை சும்மா குடிச்சிட்டு போனாங்க, இப்படி இல்ல. நம்ம பெற்றோர் ஒரு சில நேரத்துல ஒரு சும்மா சந்தோஷம் தான், அதுல ஜோக்கு தான். உண்மையை யாரும் யாருக்கு தவிட்டுக்குலாம் வாங்கவே இல்லை. நீங்க எல்லாம் உங்க அம்மாவுடைய வயிற்றுல அருமையா உருவாகி வளர்ந்து பூரணமாகி அது ஒரு நாள்ல பிறந்து, எல்லாருக்கும் பிறந்த தேதி இருக்குதா இல்லையா? உங்க பர்த்டே ஞாபகம் இருக்குதா? நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்களே, ஒரு புது ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒரு சின்ன சாக்லேட்டாவது கொடுத்து நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. எனக்கு பெரியவங்களை பார்த்து பேசவே மனசு வரல, இந்த குட்டி பிள்ளைகளை பார்த்தே தான் நான் பேசுறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்களை நான் பார்க்கல, என் கண்ணு உங்களை விட இந்த பிள்ளைகளை அதிகமாய் என் கண்கள் பார்க்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ நமக்கென்று ஒரு பிறந்த நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடு, பிறந்த நாள் முதலாய். அடிக்கடி பிள்ளைய பாட சொல்லி நான் கேட்பேன் அந்த பாட்டை. ரொம்ப அர்த்தமுள்ள, ரொம்ப உண்மையான ஒரு வரிகள் இல்லையா? அந்த பாடல்களை நாம வெறும் வாயிலிருந்து பாடாமல் நம் உணர்விலிருந்து, இன்றைக்கு ஆராதனை வேலையில ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டாரா இல்லையா? எத்தனை பேரோட ஆண்டவர் இடைப்பட்டார்? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? உங்களை அவர் தைரியப்படுத்தினாரா? உற்சாகப்படுத்தினாரா? ஒரு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் எப்படி பரலோகத்திலே அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதோ அதை போல அவர் உண்டாக்கின இந்த பூமியிலும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். விருப்பம் இருக்கா? இன்னைக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கா உலகத்துல? என்னது, விலங்காட்டூர்ல, விருதாச்சலத்துல, சென்னையில, உலகம் முழுவதும் நீ போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் என்னென்னமோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அருமையானவர்களே, நாம் மறக்கவே கூடாத ஒரு காரியம், எல்லாற்றுக்கும் மேலே தேவன் இருக்கிறார். அவர் ஆளுமை கீழே தான், அவருடைய சித்தத்தின் கீழே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களை சுற்றி உள்ள உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் எனக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார். கையை உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, என் மேல ஆண்டவர் கிருபை இருக்குது, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை அவர் பாதுகாப்பார், என்னை அவர் போஷிப்பார், என்னை அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை கீழே போட்டுக்கோங்க. நீங்க எங்க போகலாம், பள்ளிக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், இல்ல வீட்டுல இருந்து வேலைகளை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஊழியத்தில் இருக்கலாம். உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ண தேவன். அவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணார். இதோ இந்த பூமி
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமினுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். முடிங்க, சத்தமா சொல்லுங்க, யாருடைய தேவன்? எதனால தெரியுமா? அந்த உடன்படிக்கையை அவர் செய்தனாலதான். அந்த ஒரு நபரோடு அவர் பண்ண உடன்படிக்கை இந்த உலகம் முடிவு வரைக்கும் அந்த உடன்படிக்கையை அவர் மீறுகிறவர் அல்ல. மனுஷர்களாகிய நாம நிறைய நேரம் மாறி போயிடுறோம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர், ஒரு நாளும் மாறாதவர். அவர் நம்மளை மறந்து போவதற்கு மனிதன் அல்ல. சரியா? அதனால அந்த உடன்படிக்கை இதுதாங்க பிதாவின் சித்தம். தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்க மூலியமாய் மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ ஒரு ஆசீர்வாதம், நீ ஒரு ஆசீர்வாதம். நீ போற இடத்தெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது உங்க வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. போதும் போதும் போதும், இது தேவனுடைய வார்த்தை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்ன தேவன். அதனால நான் தனியா இருக்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நீங்க சோர்ந்து போகவே தேவையில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உடைய தேவன் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். இரவும் பகலும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் உங்களோடு கூட தேவன் அவர். ஏன்னா அதுதான் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புரியுதுங்களா? அதே ஆதியாகமத்துல 17வது வசனம், 17வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:7 வசனம். உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே நான் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்போ வெறும் நீங்க மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. என்னது? எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும், இல்ல என் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையவே கிடையாது. உங்க மூலியமாய், கவனிங்க, உங்க மூலியமாய் வசனம் இப்ப என்ன படிச்சோம், என்ன சொல்லிருக்க அதுல? தலைமுறை தலைமுறையாய். எத்தனை? அளவே கிடையாது. உங்க தலைமுறைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். உங்களோடு பண்ணின இந்த உடன்படிக்கையை அவர் உங்களோடு மட்டும் நிறுத்துகிறவர் அல்ல, அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கையில என்னதான் ஆண்டவருடைய சித்தம், எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள்ல நீங்க யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் உங்க மூலியமாய் உங்கள் தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவேளை இப்ப நீங்க மட்டும்தான் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாக இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். உங்க வீட்டுல நீங்க மட்டுமே ஆண்டவரை அறிந்து கொண்டவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் வரும் நாட்களிலே அவருடைய ஏற்ற வேளையிலே எப்படி உங்களை தேவன் சந்தித்தாரோ அதை போல அவர் உங்கள் குடும்பங்களை, உங்கள் இரத்த சம்பந்தமானவர்களை, இன்னும் நீங்க யாருக்கெல்லாம் ஆண்டவர் வேணும்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அவர்களை தேவன் சந்திக்க போகிறார். இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருப்பது போல அவருடைய ஜனத்தினால் நிறையப்படும். எங்க சத்தமே கேட்கலையே. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நானே கூட அதை சொல்லிடுறேன் சுருக்கமாய். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நான் அதுல கொஞ்சம் சுருக்கமா படிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நீங்க நேரம் எடுத்து அப்புறம் படிங்க. எரேமியா 29:11.
உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை யார் அறிவாராம்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி எப்பவுமே கேட்றாதீங்க. அவர் உன் நினைவாகவே இருக்கிறார். உங்கள் பேரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க கூட யார் வரா? யார் வரா? யார் வரா? எங்க சத்தம் அவ்வளவு ரொம்ப கொஞ்சம் தான் கேக்குது. மத்தவங்க கூட எல்லாம் ஏசப்பா வரலையா? இப்போ இயேசு வந்த வீட்டுல என்ன உண்டு? சந்தோஷம். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்ல. சரியா? ஒருவேளை இன்னைக்கு உங்களை எப்போ பிரேயருக்கு கூப்பிட்டா பிள்ளைங்க ஓடி வர்றீங்க, என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல சண்டை இருக்குது, எங்க அப்பா இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து ப்ரே பண்றீங்க இல்லையா? பண்றீங்களா இல்லையா? குட்டி பிள்ளைங்களா பண்றீங்களா இல்லையா? கண்டிப்பா ஒரு நாள் உங்க அப்பா அம்மாவை ஆண்டவர் அழைத்து வர போகிறார். ஏன் தெரியுமா? நீ ஜெபம் பண்றதுனால, நீ பிரேயர் பண்றதுனால ஆண்டவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அப்பொழுது அவர்களை, அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போவது அல்லவே அல்லங்க. ஒருவருனா ஒருவருங்க. நீங்க என்ன இவர்லாம் என்ன பண்ணுவாரு, இந்த அம்மா எல்லாம் என்ன ஆகுமோ தெரியலையே நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. அதனாலதான் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரு? அனுப்பினாரு. நமக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? நம்ம ஏதோ அப்படியே ஆகாயத்துல சிலம்பம் பண்றவங்களோ எதுவுமே கிடையாது. நமக்கு ஆதாரம் இருக்கு, வேத வசனம் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? சோ அவர் சொல்லி அவர் செய்யாமல் விடவே மாட்டார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 7:9. ம் 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 13 படிப்பா. இறுக்கமான அநேகர். ஓகே, இப்ப நம்ம ஒரு பெரிய போர்ஷன் தான் படிச்சோம். ஆனா இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து எனக்கு சாக்லேட் வேணும், இல்லைன்னா எனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டாங்க, இல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நீங்க உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க கல்ல எடுத்து கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. இந்தப்பா இந்த கல்ல சாப்பிடுப்பா, இந்த மண்ணை சாப்பிடுமா அப்படின்னு நீங்க கொடுப்பீங்களா? என்ன பிள்ளைங்களா, உங்க அப்பா அம்மா அப்படி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? செங்கல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? கருங்கல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? இல்ல மண் எடுத்துட்டு வந்து இந்தாம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்போ ஒரு மனுஷனாகிய நம்மளாம் நல்லவங்களா? சொல்லுங்க. உங்க உங்க மனசுல உங்க இருதயத்துல கைய வச்சுட்டு சொல்லுங்க பாப்போம், நல்லவங்க நானு அப்படின்னு நமக்கு நல்லா சொல்ல வருதா? கொஞ்சம் தெரியும் நமக்கு எவ்வளவு நமக்குள்ள இருக்குது விஷயம் அப்படின்னு. அப்போ பொல்லாதவர்களாகிய நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு. அப்போ பரமபிதா நமக்கு நன்மை செய்யாமல் போவாரா? ஏன்னா அமைதலா இருக்கீங்க. பாலையா மட்டும்தான் சொல்றார் போக மாட்டாரு. இப்ப மத்தவங்க எல்லாம்
கொஞ்சம் அப்படி மதில் மேல் பூனையில இருக்கிறீங்களா? போகவே மாட்டார். அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார். ஆனா நம்ம சிலதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எனக்கு இவங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்கங்க, எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க, சாப்பிட்டியான்னு கேட்கல, வாமா தண்ணி குடிச்சிட்டு போமான்னு சொல்ல. இப்படி எல்லாம் எவ்வளவோ விஷயங்களை சொல்றோமா இல்ல? ஐயமார்களும் உங்களுக்கு ஏத்த பாணியில நீங்களும் சொல்வீங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த 12வது வசனத்துல, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். ரொம்ப எளிமையா ஆண்டவர் நமக்கு சொல்றாருங்க. என்னது? ரொம்ப எளிமை. இந்த வேதாகமத்துல நிறைய சத்தியங்கள், நிறைய வாக்குத்தத்தங்கள், எவ்வளவோ கட்டளைகளையும் பிரமாணங்களையும் சொல்றாரு. அது ரொம்ப எளிமைப்படுத்தி என்ன சொல்றாரு? உன்னை போல பிறனை நேசி. என்னது? என்ன நாம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களை நேசிக்கணும். அப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவர்களை எப்படி விசாரிக்க வேண்டும். அவங்க என்ன பார்த்தா இப்படி திரும்பிட்டு போயிருவாங்க. திரும்பிட்டு போனா அந்த பக்கமா போய், என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, கேளுங்களேன், கேட்டு பாருங்களேன். நீங்களா கேட்கிற மக்கள் தான். எங்களையே எவ்வளவு விசாரிக்கிறீங்க, நாங்க வரும்போதெல்லாம் எங்களை எவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்க. அப்ப எங்களை விசாரிக்கிறவங்க மற்றவங்களையும் என்ன பண்ணுவீங்க? இதுதாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த உலகத்துல நமக்கு 2 வழி இருக்குதுங்க. ஒரு வழி அகலமான ஒரு வழி, இன்னொரு வழி குறுகலான. கர்த்தருடைய வாக்கின் பிரகாரம் அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி வாழுகிற ஒரு பாதை இருக்கு. 2 வழி இருக்கு நமக்கு முன்னாடி. எந்த வழியாக நாம் செல்ல போகிறோம்? நம்மளுடைய மனம் விரும்புகிறபடி, நம்ம கண்ணுக்கு எது கவர்ச்சியாய் அழகாய் தெரிகிறதோ அதன் பிரகாரம் நாம் போறோமா? வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. இந்த வாலிப பருவத்துல உங்களுக்கு எத்தனையோ தடுமாற்றங்கள், நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும். ஆனால் என் ஆண்டவர், என்னை உண்டாக்கின தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இல்ல இந்த காரியத்தை நானு பின்னாடி போக மாட்டேன், என்னை நான் பரிசுத்தமாய் நான் காத்து கொள்வேன் என்று சொல்லி, இந்த 2 வழியில எந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கிற? சண்டே ஆனா சர்ச்சுக்கு வர, மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் எங்கெல்லாம் உன் கால்கள் போகிறது? எதெல்லாம் நீ பேசுற? என்ன செய்கைகள்லாம் நீ செய்யற? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்லங்க. நம்ம சர்ச்ல இருக்கும் போது மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும், நான் என்ன செய்தாலும் என்னை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை காண்கிற தேவன். அதனால நானு தப்பான காரியத்தை, பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை போடுறது, இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் யாரு? நீங்கள யாரு? பிள்ளைங்கள சொல்லுங்க சத்தமா. ஆமா, நீங்க ஏசப்பா பிள்ளை. அப்போ நம்ம உண்மையை, அவர் சத்திய தேவன். நம்ம தோத்திர பலி சொல்லும் போது எத்தனை பெயர்கள் அவருடைய பெயரை பார்த்து, அவர் பரிசுத்தமான தேவன். அவரிடத்துல பொய்யே கிடையாது, அவரிடத்துல உண்மைதான் இருக்கு, அவரிடத்துல சத்தியம் தான் இருக்கு. அப்போ அவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 21 இருந்து, மத்தேயு 7 வசனம் 21 இருந்து. பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்ன சொல்லிட்டாரு இங்க? என்ன சொல்லிட்டாரு? ஏசப்பா ஏசப்பா, கர்த்தாவே, அப்பா பிதாவே அப்படின்னு வெறும் இந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தா நீயும் நானும் பரலோகம் போக முடியாதான். கவனிக்கிறீங்களா பிள்ளைங்களா? கவனிக்கிறீங்களா? ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னா மட்டும்
நம்ம எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. என்ன, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். அவருடைய சித்தம் என்ன? நாம அவருடைய பிள்ளைகளாய் எங்க இருந்தாலும் அவருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்துல எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அவர் என்ன பண்றாரு? உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். உன் கூட இருக்கிறாருன்னு சொன்னோமா, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாருல, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் சொல்லிருக்கிறாரா இல்லையா? அப்போ சர்ச்ல வந்தா மட்டும் இல்ல, எங்க போனாலும், நாம் என்ன பண்ணாலும், நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும். நான் பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ள. நம்ம சுத்தி நிறைய அசுத்தம் இருக்குதுதான், நம்மளை சுத்தி நிறைய பாவம் இருக்குது. ஆனால் அது என்னை மேற்கொள்ளாத படிக்கு, என்னை நெருக்கி வருகிற பாவங்களை நான் உதறி தள்ளிவிட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளை. இதுதான் தேவனுடைய சித்தங்க உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலயும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? மார்க் 3ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் 3:35. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது அவருடைய தாய் சகோதரர்கள் அவரை தேடி வந்திருப்பாங்க. அப்ப சீஷர்கள் வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய அம்மாவும் உங்க கூட பிறந்த சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க உங்களை பாக்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தையை குமாரனாகிய கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ கர்த்தருடைய அவர் நம்ம வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாகவும் ஆண்டவருக்கு உண்மையாகவும் பயந்தவர்களாகவும், எப்பவுமே கர்த்தருக்கு பயப்படுற, மனுஷ பயம் கிடையாது. மனுஷர் இருந்தா ஒரு மாதிரி, மனுஷர் இல்லைன்னா இன்னொரு, அந்த பயத்தை பத்தி ஆண்டவர் சொல்ல. ஆனா அவர் என்னை எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன செய்யறேன்னு அவருக்கு தெரியும். ஆகையினால நான் எப்பவுமே உண்மையும் உத்தமமாய் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள்ல நான் ஒழுங்காக கிரமமாக நான் இருப்பேன் என்பதை நாம் எப்பவுமே, அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில. ரோமர் 12:2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்னி வரைக்கும் நீங்க எத்தனையோ பேரை நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு பேரோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒருவர் வித்தியாசமா இருப்பார்கள். அவங்க எதோ செய்யறாங்கன்றதுனால நாமளும் என்ன பண்ணக்கூடாது? அதையே செய்யக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்ப நமக்கு பகுத்தறிகிற தன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாம கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இதை நான் பேசலாமா, இல்ல இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்கு வருது, இது உமக்கு பிரியமானதா இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்மளை நாமளே பகுத்தறிகிற கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக நம்மளுடைய சிந்தை புதிதாகி மறுரூபம் அடைய வேண்டும். நம்ம ஆண்டவரால தொடப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சபையில வந்து தேவனுடைய சபையின் பங்காக, அங்கமாக நாம் இருக்கிறோம், பந்தியில பங்கு பெற போகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாய் நாம் நம்மளை விட்டு கொடுக்கிறோமா? அல்லது நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள், நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள், அதிலேயே இன்னும் மாறி மாறி தடுமாறி விழுந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதுன்றது பெருசு கிடையாது. ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையிலே மாற்றங்களை நான் காணுகிறேனா? அல்லது ஆண்டவரை ஏத்துக்கிட்ட முன்னாடி இருந்ததை காட்டில இப்ப நானு முன்னாடி இருக்கிறேனா, பின்னாடி போயிருக்கிறேனா? நம்மளே நாமளே பகுத்தறிகிற கிருபையை தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலையும், எந்த ஒரு இடத்திலையும் நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி
இந்த இடத்துல ஏசப்பா இருந்தார்னா அவர் என்ன செய்வாரு? சற்று சிந்தித்து பார்த்து எந்த காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். அதுதான் மறுரூபம் அடைந்த ஒரு சிந்தை என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. குடும்பத்தின் மேல தேவனுடைய சித்தம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாமா? ஆதியில முதல்ல உண்டாக்கினது என்னது? குடும்பம் தான். ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு குடும்பத்தை தேவன் உண்டாக்கினார். அப்ப குடும்பம் என்கிற அமைப்பை யார் உண்டாக்கினது? ஏன்னா அது அவருடைய இருதயத்துல இருந்தது, அவருடைய சித்தத்துல இருந்தது. அதை உண்டாக்கி நீங்க எடுத்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. எது நிமித்தம் எது நிமித்தம் எது நிமித்தம் எது நிமித்தம்? ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அதுக்கு முன்னாடி பாருங்க, அவங்கள அவர் தனியா இருந்தாரா? ஆதாம் என்ன பண்ணாரு? தனியா அந்த தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இந்த கதையெல்லாம் தெரியுமா தெரியாதா? இவ்வளவுலாம் டைம் எனக்கு கிடையாது, நான் முடிக்கணும். பேசினா ஜாலியா நம்மளும் பேசலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா நமக்கு நேரம் இல்லை, சரியா? அது தெரியும் நமக்கு. தனியா இருந்தாரு, அவன் தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு பார்த்து அவரை ஏற்ற துணையை என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். அதுதான் முதல் குடும்பம், தேவன் உண்டாக்கின முதல் குடும்பம். அப்ப இது நிமித்தம் என்று சொன்னால் இந்த திருமணத்தின் நிமித்தம். அவர்களுக்கு எப்படி திருமணம் பண்ணினாரு, எப்படி அதெல்லாம் நடந்தது, அதுக்கெல்லாம் எனக்கிட்ட பதில் இல்லை. ஆனா முதல் குடும்பம், அவர்களை கணவனும் மனைவியுமாக தேவன் என்ன பண்ணாரு? ஆமா, நினைச்சாரா? அப்ப இது நிமித்தம் அப்படின்னு சொன்னா இந்த திருமணத்தின் நிமித்தம், இந்த குடும்பமாய் அமைதலின் நிமித்தம் புருஷன் இதுதாங்க தேவனுடைய சித்தம். குடும்பத்தை குறிச்சு கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய், அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே எண்ணம். அது அமையவே வராது. கணவர் யோசிக்கிறது ஒன்றா இருக்கும், மனைவி யோசிக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கும். இந்த ரெண்டு வித்தியாசமான நபர்களை தான் தேவன் என்ன பண்றாரு? குடும்பம் என்கிற அமைப்பிலே அவர்களை இணைக்கிறார். இங்க எத்தனை பேர் திருமணமானவர்கள் இருக்கிறீங்க? நீங்க ஐயா, இந்திரஜித் ஐயா, கை தூக்குங்க. குடும்பமானவங்கள நிறைய பேர் இருக்கிறோமா? கை கீழே போட்டுருங்க. அப்போ நம்மளை இணைச்சது, உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து உங்களை இணைச்சதுக்கு தேவன் என்ன சித்தம் தெரியுமா? ஐயா ஒரு வழியா போறதுக்கும் அம்மா ஒரு வழியா போறதுக்கும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, ரெண்டு பேரும் இசைந்து ஒரு மனமாய் நாம் மாற வேண்டும். நம்ம சரீரத்துல மாறிடுவோம், அதனாலதான் குழந்தைங்கள்லாம் வருது, வேலைகளை செய்யறோம் எல்லாம். ஆனால் கர்த்தர் உண்டாக்குனது என்னன்னா, நாம ரெண்டு பேரும் இசைந்து ஒரு மனமாய் மாற வேண்டும். இதான் குடும்பத்தின் மேலே தேவனுடைய சித்தம். அடுத்தது எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். எபேசியர், இதோட நான் முடிச்சுக்கிறேன். எபேசியர் 5:15வது வசனம். ஆமாங்க, இப்ப நம்ம வாழ்ற நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப நல்லா ஜாலியா இருக்குதா? உலக வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நல்லவர்களா இருக்கணும்னு நாம பிரயாசப்பட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணுது? நம்மளை தவறான காரியத்துக்கு நேராய்
நம்மளை இழுக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த நாட்கள் பொல்லாதவைகள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம ஞானமாய் நடக்க வேண்டும். அதாங்க தேவனுடைய சித்தம். எல்லாரும் இப்படிதாங்க இருக்கிறாங்க, அதனால நானும் இப்படி இருக்கிறேன்னு சொன்னா அத ஆண்டவர் ஒரு நாளும் ஒற்றுக்கொள்ளவே கிடையாது. நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதே அதிகாரத்துல 21வது வசனத்தை எடுங்க பாப்போம். அதே எபேசியர் 5:21. ஆமாங்க, தேவ பயத்தோட நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருப்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பிள்ளைகளை குறிச்சு வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல முக்கியமாய் பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு, பிள்ளைங்க சொல்லுங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அப்போ பிள்ளைங்க மேல தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். எத்தனை பிள்ளைங்க நீங்க கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க? அப்பா சொன்ன உடனே, அம்மா சொன்ன உடனே செய்வீங்களா? தோ வரேமா, தோ வரேமா, தோ வரேமா, இதே சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல கூப்பிட்ட உடனே போய் நிக்கிறீங்களா? அதுதான் கீழ்ப்படிதல். கை கீழே போட்டுக்கோங்க. அப்பா அம்மா கூப்பிட்ட குரலுக்கு உடனே கீழ்ப்படிந்து போறதுதான் என்னது? கீழ்ப்படிதல். நீ சாஞ்சி அரசையும் போய் அம்மா கூப்பிட்டு ஆடி கூப்பிட்டு அமாவாசைக்கு போய் நின்னா அது கீழ்ப்படிதல் இல்ல. புரியுதா? குட்டி பிள்ளைங்களுக்கு புரியுதா? அப்பா அம்மா வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படினும். அதுதான், அப்பதான் உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது பிள்ளைகள் மேலே தேவனுடைய சித்தமா இருக்கு. புருஷன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும், அதுதான் தேவனுடைய சித்தம். மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், இசைந்து இருக்க வேண்டும், இதுதான் தேவனுடைய சித்தம். அதே போல வேலைக்காரர்கள் தன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், அது தேவனுடைய சித்தம். எஜமான்கள் தங்கள் வேலைக்காரர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களை கனிவாய் நடத்த வேண்டும், அது தேவனுடைய சித்தம். இப்படி இந்த எபேசியர்ல நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த உலக வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறைஞ்ச ஒரு டைம் தாங்க. நம்ம 100 வருஷம் வாழ்ந்தா கூட அதுவும் என்னதான் ரொம்ப குறைவான ஒரு காலகட்டம் தான். ஆனா இந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ இருக்கிறோம்? சற்று யோசித்து நம்ம கண்களை மூடலாமா? வேதத்திலே நமக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மோசே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர் அர்ப்பணித்தார். எப்பெல்லாம் நெருக்கம் வந்தாலும் உடனே தேவ சமூகத்துல ஓடி போய், அப்பா நீங்க என்னோட வாங்க, உம்முடைய பிரசன்னம் போகலைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் தன்னை ஆண்டவருக்கு எப்பொழுதும் அர்ப்பணித்தவராக இருந்தார். அதே போல சிம்சோன்ற ஒரு நபரும் கூட இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை வச்சிருந்தாரு. ஆனா அவனுக்குள்ள இருந்த பலவீனம், அவனுக்குள்ள இருந்த பாவம் அவனை மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு, ஒரு குருடனாக அப்படியே கட்டப்பட்ட நிலையில அவன் போய் காணப்பட்டான். அப்ப கூட அவன் ஜெபிச்ச போது, ஆண்டவரே ஒரு விசை கூட என்ன மன்னிங்க, எனக்கு அந்த பலனை தாங்கன்னு கேட்ட போது, அவன் உயிரோடு இருக்கும் போது அழித்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது அழித்தவர்கள் அநேகம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கை தாங்க. அந்த ஒரு வாழ்க்கை நம்மளுடைய சொந்த ஆசா பாசங்களுக்கு, நம்மளுடைய சொந்த இச்சைகளுக்கும் பாவ காரியங்களுக்கும் நாம் விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு தேவனுடைய சித்தம் நிறைவேற என்னை நான் அர்ப்பணிக்கிறவனாய் நான் இருக்கிறேனா? இந்த ஒரு வாழ்க்கை நான் யாருக்காக வாழுகிறேன்? எனக்காக மாத்திரமா? அல்லது என்னை உண்டாக்கி என் மேல ஒரு பெரிய நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிறாரே, அவருக்காக நான் வாழுகிறேனா? நாம் சற்று யோசித்து பார்க்கலாமா? மனதிலே ஆண்டவரை, மனக்கண்ணிலே ஆண்டவரை உங்க முன்னாடி கொண்டு வந்து, ஆண்டவரே என்னை ஒரு உகந்த பாத்திரமாய்
என்னை வணையுங்க ஆண்டவரே. உம்முடைய கையிலே ஒரு களிமண்ணாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை படகுல நீங்க வாங்க அப்பா, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. இருளான நேரங்கள் வருகிறது சுவாமி. எத்தனையோ சூழ்நிலைகளை நான் என்ன செய்வது என்று திகைத்து போய் இருக்கிறேன். என்னை கைப்பிடித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நம்மளை அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரிடத்துல? நம்மளை அர்ப்பணிக்கிறோமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வழி நடத்தும் குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமாப்பா, எங்களை உங்களுடைய கரத்துல ஒரு களிமண்ணை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் உங்களுடைய வலது கையை நீங்க ஆண்டவரிடத்துல உயர்த்தி, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்ததோ, ஆனால் இனிமேல் அப்பா உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க தயவு செய்து உங்களை வலது கரத்தை உயர்த்துங்க. யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களை கைகளை உயர்த்தி இருக்கும் போது உன் கையை ஆண்டவர் பிடிக்கிறார். அவர் உன் வலது கையை பிடித்து உன்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வேதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணவர், வாக்கு மாறாதவர். நாம் அவர் கையை பிடிச்சா நிறைய நேரம் விட்டுருவோம். ஆனா அவர் நம் கையை பிடிக்கும்படியாக நம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் கை பிடித்து வழி நடத்துங்கப்பா, சரியான வழியில என்னை வழி நடத்துங்க சுவாமி. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் என் வாழ்க்கையில நான் செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு விசையாய் கூட வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு மேலே உடைய இரக்கம் இறங்குவதாக, உடைய தயவு இறங்குவதாக, உடைய கிருபை இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே. உடைய அபிஷேகம், உடைய வல்லமை கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே ஒவ்வொருத்தரோடும் இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் மந்த புத்தி உள்ளவர்களா இல்லாமல் ஞானம் உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நித்திய பிதாவே. ஆமென், ஆமென்.